ஜாக்டோ ஜியோ போராட்ட அறிவிப்பு தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை காணலாம். நேற்று முழுமையாக ஒரு 2:30 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். அவங்க கேட்டதுல என்னன்னா 3 முறைக்கு மேல அவங்க சந்திச்சிட்டோம். அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக தான் வந்திருக்குமே தவிர இது ஒரு பேச்சுவார்த்தையாக நீங்கள் பார்க்க கூடாது கூட அவங்க அணித்தரமாக சொல்லியிருக்காரு. நேற்று நாங்கள் பேச்சுவார்த்தை முடிஞ்ச கூட இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளையும் பேச்சுவார்த்தை தோல்வி, அதனால ஜனவரி மாதம் 6ஆம் தேதி காலவரையற்ற நாங்கள் போராட்டம் பண்ணோம். இந்த நேற்று நடந்த நிகழ்வுல ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடுப்புற கொஞ்ச நாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாள்ல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நல்ல செய்தியை வழங்க நிதி இல்லைன்னு சொல்றாங்களே. இல்ல, நேற்று பேச்சுவார்த்தையில நாங்க சொன்ன மாதிரி ஒன்றிய அரசு நாம கொடுக்குற ₹1.29 நமக்கு தராங்க, பீகாருக்கு 7.25 ரூபாய் தராங்க அப்படின்னு நம்முடைய கருத்துக்களை எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். பட் எது எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசு ஊழியர்களை கைவிட மாட்டார். திருப்பி சொல்றேன், நேற்று நடந்த பேச்சுவார்த்தைக்கும் ஜனவரி 6ஆம் தேதி அவங்க நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு இடைப்பட்ட இந்த நாட்கள்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர்களிலிருந்து ஒரு நல்ல அறிவிப்பு வரும். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.